மிடில் கிளாஸ் ஃபேமிலி நம்மளால் வந்து பணத்தை சேவ் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்ருப்போம். சேலரி வந்தோடனே எல்லா செலவுக்கும் கரெக்டாக போயிடுதே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் சேலரி வந்தோடனே நம்ம கையில் ஒரு அமௌண்ட் கூட நிற்காது, அந்த அளவுக்கு நம்மளுக்கு செலவு கூட இருக்கும். இப்படி இருக்கும்போது நம்ம சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் அமௌண்ட்டை எப்படி சேவ் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறக்கான வீடியோ தான் இது. ஒரு 15 சிம்பிள் டிப்ஸ் தான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போல் வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் பை பிரியா. மிடில் கிளாஸ் ஃபேமிலி நம்மளாலேயே வந்து அமௌண்ட்டை சேவ் பண்ணி வச்சுருக்க முடியும். இதுக்கான ஒரு 15 சிம்பிள் டிப் தான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, நம்ம சேவ் பண்ணணும்னு நினச்சிட்டா ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கணும். அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஏடிஎம் கார்டு, ஜிபே, ஃபோன்பே, நெட் பேங்கிங் இந்த மாதிரி எந்த ஆப்புமே இருக்கக்கூடாது. ஏடிஎம் கார்டும் நம்ம வச்சுருக்கவே கூடாது, அதை பேங்க்லேருந்து வாங்கவே கூடாது. அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கிற மாதிரி எந்தவித ஒரு ஆயுதமுமே நம்மக்கிட்ட இருக்கவே கூடாது. அதில் வந்து சேவிங்ஸை மட்டும் நம்ம எப்போவுமே அமௌண்ட் மட்டும் போடுற மாதிரி வச்சுக்கணும். அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது. செகண்ட் பாயிண்ட் வந்து சேல்ரி ஒரு ரவுண்டாக ஒரு அமௌண்ட்டு தான் சொல்லுவோம். 15,000, 16,000, 20,000 அப்படின்னு. இப்போது 20,000ங்கிறது கரெக்டாக 20,000 வராது. ஒரு 20,500, 20,600 இந்த மாதிரி வரும். இப்போ வந்து நம்ம 20,000ன்னு சொல்லும் போது அந்த 20,000 மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அந்த 500 ரூபாயை அப்படியே சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஒரு 100 ரூபாயாக இருந்தாலும் கூட அது ஒரு சின்ன சேவிங்ஸ் தானே. அதனால் அந்த 20,100 அப்படின்னு வரும்போது 100 ரூபாயை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 20,000 மட்டும்தான் நம்ம சேலரியாக வச்சுக்கணும். இது ஒரு சிம்பிளான சேவிங்ஸ் தான். தேர்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா, ஒர்க்கிங் ஹவர் டைம் தான். இப்போ வந்து ஒர்க்கிங் ஹவர் வந்து நம்மளுக்கு 6:30 to 4 o'clockனு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு ஓடி பார்க்க சொல்கிறாங்க, இல்லைனா வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு ஒர்க் பார்க்க சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு 1 hour 2 hour வருதுன்னா அதுக்கான இன்சென்டிவ் இல்லைனா எக்ஸ்ட்ரா மணி வந்து ஏதாவது கண்டிப்பாக தருவாங்க. அந்த மாதிரி செய்ய சொல்லும் போதெல்லாம் நம்ம வாலண்டியராக நம்மளே போய் ஓகே நான் பண்ணுறேன்னு பண்ணிவிட்டு அதுக்கான இன்சென்டிவை வாங்கிட்டு வந்து நம்ம அப்படியே அதை சேவிங்ஸ் அக்கௌண்ட்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். சேவிங்ஸை எடுத்து வச்சிடணும். இது ஒரு சிம்பிளான மெத்தேடு தான். அடுத்தது வந்து 4th டிப் என்னென்னா, சேல்ரி வந்த உடனே அந்த அமௌண்ட்லேருந்து 10%, 20% இந்த மாதிரி கணக்கு வச்சு ஏதோ ஒரு 1,000 ரூபா இல்லை 2,000 ரூபா அந்த சேலரியிலேருந்து நம்ம சேவிங்ஸ்க்குன்னு ஃபஸ்ட்டே ஒதுக்கி வச்சிடணும். ஃபஸ்ட்டு செலவு நெக்ஸ்ட்டு சேமிப்புங்கிற ஃபார்முலாவை விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து சேமிப்பு நெக்ஸ்ட்டு செலவு அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம மைண்டில் பதிய வச்சிடணும். அதனால ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10% மட்டும் 1,000 ரூபா மட்டும் எடுத்து சேவிங்ஸ்க்குன்னு ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு உண்டியல்லையோ இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயோ நீங்கள் மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் சேலரியை எதுக்கு நம்ம தேவைகளுக்கெல்லாம் பூர்த்தி செய்யணுமோ அதை வந்து நம்ம பூர்த்தி செஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து 5வது டிப் என்னென்னா, இப்போ வந்து நம்ம ஜாப் போயிட்டுருக்கு, ஒரு சேலரி ரீசெண்டாக வந்துகிட்டே இருக்குது. இதை விட நம்ம சேவிங்ஸ்க்குன்னு நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சா ஒர்க் முடிச்சு வந்துட்டு ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி பார்க்கலாம். இல்லைனா எனக்கு வந்து பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கும்போது ஒரு சின்ன பிஸ்னஸ் கூட நம்ம பண்ணலாம். இப்போ வந்து மேக்கப் தெரிஞ்சு வச்சுட்டா ஒர்க் முடிச்சுட்டு வந்து கூட ஒரு ரிசப்ஷன் ஒர்க் எடுத்து கூட நம்ம மேக்கப் பண்ணலாம். முகூர்த்தத்துக்கு போக முடியலனாலும் ஒரு ரிசப்ஷன் மேக்கப் நம்மளால் பண்ண முடியும். அதிலிருந்து ஒரு 6,000, 7,000 இந்த மாதிரி அமௌண்ட் வரும்போது அது ஒரு சின்ன சேவிங்ஸ் தான். அதனால் இப்படி கூட நம்ம சேவ் பண்ணலாம். அடுத்தது 6th டிப் என்னென்னா, இப்போ வந்து நம்ம காயின் வைஸாகவும் சேவ் பண்ணலாம். 1 ரூபா 2 ரூபா அப்படிங்கிறத சரிப்போ அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒரு பக்கம் வச்சிடக்கூடாது. அதை எடுத்து ஒரு உண்டியில் நம்ம 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா இந்த மாதிரி போட்டு வச்சா அது மாத கடைசியில் கண்டிப்பாக ஒரு 300 ரூபா 200 ரூபா அட்லீஸ்ட் 100 ரூபா வந்தாலும் கூட அது ஒரு அமௌண்ட் சேவிங்ஸ் தானே. அதை அப்படியே நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அடுத்தது வந்து இது ஒரு சின்ன டிப் தான். அடுத்தது வந்து 7th டிப் என்னென்னா, இந்த புது நோட்டெல்லாம் வரும். 50 ரூபா நோட்டு, 2,000 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு, எந்த நோட்டு புதுசாக வந்தாலும் அது வந்து சீரியல் நம்பர் படி நம்ம எடுத்து வைப்போம். அது ஒரு குட்டி சேவிங்ஸ் தான். இல்லைனா புது நோட்டு வந்துச்சுன்னு சொல்லி நம்ம ஒரு பர்ஸ்லையோ இல்லை ஒரு உண்டியிலையோ எடுத்து வச்சுட்டு அதை மாத கடைசியில் கொண்டு போய் நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சிடலாம். ஏன்னா வந்து இப்படி சேர்த்துட்டு வரும்போது நம்ம கையில் ஒரு 50 ரூபா 100 ரூபா இல்லைனா 1,000 ரூபா கிட்ட கூட நம்ம மாதம் சேவ் பண்ணலாம். அடுத்தது வந்து 8th டிப்பு என்னென்னா, இந்த இப்போ கேஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்போ கிடைக்கிறதில்ல. ஆனால் வந்து எங்கள் அப்பா அம்மா வீட்லையெல்லாம் பார்த்திங்கன்னா கேஸ் எடுத்த உடனே வந்து ஒரு அமௌண்ட் வந்து ஒரு 100 rupees 200 rupees இப்படி வந்து அக்கௌண்ட்டில் விழுகும். அந்த அமௌண்ட்டு கூட நம்ம எடுத்து
எடுத்து சேவ் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயத்துல எல்லாம் நம்ம சேவிங்ஸ் கொண்டு வரதா அது பெரிய சேவிங்ஸாக வந்து நம்ம கையில் வந்து விழுகும். அடுத்தது வந்து 9th டிப் என்னென்னா, மெடிக்கல் எமர்ஜென்சிக்குன்னு மாதம் மாதம் நம்மளை ஒரு அமௌண்ட் எடுத்து வைப்போம் கண்டிப்பாக. ஏன்னா குழந்தைங்க இருக்க வீட்லேயே இருந்தாலும் சரி, எந்த வீட்லேயே இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு அமௌண்ட் எடுத்து வைப்போம். அந்த மாதம் வந்து எந்த மெடிக்கல் எமர்ஜென்சி வரல அப்படிங்கும்போது அந்த அமௌண்ட்டையும் நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதை வந்து கையில் வச்சுட்டு நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கக்கூடாது. சரி இந்த டைம் இல்லை நம்ம ஏதாவது வாங்கிக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணக்கூடாது. அதை அப்படியே சேவிங்ஸாக எடுத்து வச்சிடணும். அடுத்தது வந்து இந்த மளிகை ஜாமான், வெஜிடபிள் இதெல்லாம் வாங்க போகும்போது ஒரு 100 200 மிச்சம் ஆகும் கண்டிப்பாக. எப்படியும் ஏதாவது கடைக்கு வாங்க போனாலே ஒரு 50 ரூபாயிலேருந்து 100 200 மிச்சமாகும். அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம அப்படியே எடுத்து வச்சு மாத கடைசியில் அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். அது ஒரு 200 கிட்ட கிடைச்சாலும் நம்மளுக்கு லாபம் தானே. அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டி சேவிங்ஸ் எல்லாம் எப்போவுமே மிஸ் பண்ணவே கூடாது. எப்போவுமே நல்லா யோசிச்சு தான் அமௌண்ட்டை செலவு பண்ணணும். அடுத்தது 11வது டிப் என்னென்னா சொல்லி, நம்ம மெடிக்கல் எமர்ஜென்சி இல்லாமல் தனியாக எமர்ஜென்சி ஏதாவது இப்போ கல்யாண வீட்டுக்கு போகிறோம், இல்லை திடீர்னு ஏதாவது பாப்பாவுக்கு வாங்கி கொடுக்கணும், குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுருப்போம். அந்த அமௌண்ட்டில் ஏதாவது மிச்சம் இருந்தால், இல்லை அந்த மாதத்தில் அந்த அமௌண்ட்டுக்கு எதுவுமே செலவு இல்லை அப்படிங்கும்போது அதையும் நம்ம சேவிங்ஸாக எடுத்து வச்சுக்கணும். இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம பிரித்து வச்சுருப்போம். இந்த மாதிரி ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன் வருது, சீர் ஃபங்க்ஷன் வருது, இதுக்கு இந்த மாதம் அமௌண்ட் தேவை அப்படின்னு எடுத்து வச்சுருப்போம். அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்க கொஞ்சம் செலவாகாமல் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே சேவிங்ஸ்க்கு மாற்றிக்கணும். இது ஒரு விதமான சேவிங்ஸ் தான். அடுத்தது 12வது டிப் என்னென்னா, எப்படியோ வீட்டை வந்து நம்ம டெய்லியுமே சுத்தம் பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனால் மந்த்லி ஒன்ஸ் டீப் கிளீனிங் ஒன்று பண்ணுவோம்ல, அதில் வந்து நியூஸ் பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் தேவையில்லாத பேப்பரு, நோட்டு, புக்கு இது எல்லாம் எடுத்து குப்பையில் போடுவோம். அந்த குப்பையில் போடுறதுக்கு பொதுவாக இந்த பழைய பேப்பர்காரங்க வாங்க வருவாங்க. அந்த பழைய பேப்பர்காரங்கிட்ட நம்ம போட்டால் அதிலிருந்து ஒரு 100 ரூபாக்குள்ளே கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். மந்த்லி போடும்போது இது 6 மாதத்துக்கு ஒரு டைம் போடும்போது பல்காக ஒரு அமௌண்ட் பார்க்கலாம். மந்த்லி போடும்போது 100 ரூபா 150 ரூபா இந்த மாதிரி அமௌண்ட் கிடைக்கும். இந்த அமௌண்ட்டையும் எடுத்து நம்ம ஒரு சேவிங்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 13வது டிப் பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம சேவ் பண்ணிகிட்டே வரோம். அதில் வந்து ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் கிடைக்குது. அப்போதைக்கு நம்மளுக்கு அந்த எந்த செலவுமே இல்லை. ஒரு 1 lakh கிடைச்சா அதை கொண்டு போய் எஃப்டியில் டெபாசிட் பண்ணிடலாம். பண்ணும்போது வந்து மாதம் அதிலிருந்து நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சேவிங்ஸ் அக்கௌண்ட்குள்ளே மாற்றி அந்த இன்ட்ரெஸ்ட் வர நம்மளுக்கு எத்தனை வருஷம் போட்டிருக்கோமோ அத்தனை வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை அப்படியே சேவிங்ஸாக மாற்றிடலாம். இது ஒரு விதமான சேவிங்ஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 14வது டிப் பிஎஃப் அமௌண்ட். இதுவுமே அந்த மாதிரி சேவிங்ஸ் தான். நம்ம ரிலீவ் ஆகும்போது, ரிட்டையர்ட் ஆகும்போது கடைசியில் நம்மளுக்கு ஒரு பல்க் அமௌண்ட் கிடைக்கும். அதை வந்து அப்படியே அக்கௌண்ட்டில், எஃப்டியில் இப்படியெல்லாம் போடும்போது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கிறத வச்சு நம்ம அப்படியே சேவ் பண்ணிட்டு வரலாம். இதுவுமே ஒரு குட் ஃபார் மெத்தட் தான். லாஸ்ட்டாக வந்து 15வது டிப் என்னென்னா, இந்த ரேஷன் கடையில் வந்து பொங்கல் பரிசு அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு அமௌண்ட் தருவாங்க. 3000 ரூபா அப்படின்ட்டு மாதம் மகளிருக்கு 1000 ரூபா உதவித்தொகை வருது. இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம எந்த செலவும் பண்ணாமல் அப்படியே சேவிங்ஸாக மாற்றிடலாம். ஏன்னா வந்து சேலரிலேயே நம்மளை எல்லாமே ஒதுக்கிடுவோமா, அப்போ இந்த 1000 ரூபா நம்மளுக்கு ஒரு சேவிங்ஸாக அதையும் அப்படியே சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி சின்ன சேவிங்ஸ் பண்ணிட்டு வரும்போது சிறு துளிதான் பெருவெள்ளன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு வருஷத்தில் ஒரு 30,000 20,000 கிட்ட நம்ம கையில் சேவிங்ஸாக வந்து நிற்கும். அது கண்டிப்பாக எதுக்கோ ஒரு குழந்தைய ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறக்கு அப்படி நம்ம சேவ் பண்ணதில் ஒரு பங்காக வந்து இருக்கும் இந்த 20,000 30,000ங்கிறது. இது மாதிரி சின்னதாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணி சேவ் பண்ணிட்டு வரும்போது நம்ம கையில் சேவிங்ஸ் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். இதாங்க இந்த 15 டிப்பு. இந்த 15 டிப்புமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் லைஃப்பில் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் இனிமேல் இதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.